அவர் என்ன நினைக்கிறாரு, தன் தந்தை செய்த தவறை தான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களே அமைச்சராக்குவதற்கு தாமதப்படுத்தினாரு, கட்சியில துணை முதல்வராக்குறது தாமதப்படுத்தினாரு. கடைசி வரைக்கும் அவர் இறந்த பிறகுதான் இவர் தலைவராக வர முடிஞ்சது, ஸ்டாலின் அவர் கட்சி தலைவரா. அப்படி எல்லாவற்றிலும் தன் தந்தை தனக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை தாமதப்படுத்தியதாக முதல்வர் நினைக்கிறார் என்று தோன்றுகிறது. அதனால தன் மகனுக்கு தான் தந்தை செய்த தவறை செய்து விடக்கூடாது, எல்லாத்தையுமே சீக்கிரமா செஞ்சிடணும்னு நினைக்கிறாரு. திமுகவில் எத்தனையோ வருஷமாக வரவேற்கிறேன், என்னுடைய பணியால பதில் கொடுப்பேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். அப்பா முதலமைச்சர், தம்பி மகன் துணை முதலமைச்சர். எங்கே போனது சமூக நீதி? எங்கே போனது பெண் உரிமை? ஆக அப்பாவும் மகனும் ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்றால் இன்னும் மூத்த அமைச்சர்கள் அண்ணன் பொன்முடி போன்றவர்கள் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், வனவாசம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய கலைஞரோடு இருந்து அவர்கள் எல்லோரும் இன்று புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உரிமை குரல். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தானே, அவருக்கு மக்கள் மேண்டிடேட் கொடுத்திருக்காங்கல்ல, ஆட்சிக்கான அதிகாரத்தையும் மக்கள் வழங்கியிருக்காங்கல்ல. ஒரு அனுபவம் இல்லாத ஒருவரை துணை முதலமைச்சராக கொண்டு வருவது, நீங்கள் முடியாட்சி நடத்துவது, நீங்கள் முடிசூட்டுவது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இது தமிழக அரசியலில் ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். நன்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். அண்மை செய்தி. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அடிவயிற்றுக்கு அருகே ரத்த நாளம் பெரிதாகி இருப்பதால் அதற்குரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கிறார். வினோத்குமார், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்த் நேற்று இரவு ஏற்பட்ட திடீர் உடல்நல குறைவு காரணமாக சென்னை ஆயிரம் விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து பல்வேறு துறை மருத்துவர்களால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் நலம் குறித்து முக்கிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவருக்கு தொடர்ந்து இந்த துறை மருத்துவர்களால் தேவையான மருத்துவ பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நிலையில் அவரது அடி வயிற்றுக்கு அருகில் இரத்த நாளம் பெரிதாகி இருப்பதால் அந்த இரத்த நாள பகுதியை சீர் செய்வதற்கு தேவையான மருத்துவர்களுடைய உதவியோடு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த சிகிச்சையானது தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்தோடும் அவரது வீட்டாரும் சேர்ந்து இது ஏற்கனவே முடிவு செய்திருந்த அவர் மேற்கொண்டு வந்த மருத்துவ சிகிச்சை என்றும் இந்த நிலையில் அவருக்கு இன்று காலை தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த சிகிச்சைகள் முடிந்து 3 அல்லது 4 நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வுக்கு பிறகே அவர் வீடு திரும்புவார் என்ற தகவலையும் மருத்துவமனை வட்டாரம் சற்று முன்னதாக தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முழுமையான உடல் நலம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் இதுவரை எந்தவித அடிப்படையில் உள்ள ஆதாரங்களோடு எந்தவித தகவலையும் தெரிவிக்காத நிலையில் இன்று மாலை இது குறித்து நடிகர் ரஜினிகாந்திற்கு ஏற்பட்டுள்ள சிகிச்சைகள் முறைகள் என்னென்ன விதமாக அளிக்கப்பட்டது என்பதையெல்லாம் இன்று மாலை தருவதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காட்சிகளை பார்க்கலாம். அவரு பொதுவா இந்த பீரியாடிக்கலி செக்அப் அதுக்காக போயிருக்காருங்க. அதாவது இன்னைக்கு காலையில போயிருக்கணும். காலையில போனா வெறும் வயிற்றோட போனோம், எம்டி ஸ்டமக்கோட போனோம். எம்டி ஸ்டமக்கோட காலையில போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதால நேற்று ராத்திரி போய் அட்மிட் ஆயிருக்காரு. காலையில அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் வீடு திரும்புவார். பீரியாடிக்கலி செக்அப் தான். நாமளாவே ஏதாவது ஒண்ணு இல்லை பீரியாடிக்கலி செக்அப் தான். நாங்கள் இப்போ வரும்போது கேட்டுட்டு வந்தோம். தொடர்ச்சியாக 2-3 தடவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இதை முடிச்சுட்டு போயிட்டு திரும்பவும் கேட்போம். இல்லை, நாங்கள் கேட்ட வகையில் நாங்கள் மருத்துவர்கள் கையில கேட்குறோம். அங்கே இருக்கிற இன்சார்ஜ் கையில. ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி. அவர் அட்மிட் ஆனார்னோடனே உடனடியாக கேட்டோம். ராத்திரியும் கேட்டோம், காலையிலையும் கேட்டோம், இங்கே வரும்போதும் கேட்டோம். அவங்க இது மாதிரி எம்டி ஸ்டமக்கோட வரணுங்கிறதுக்காக தான் நைட்டு வர வச்சோம். பீரியாடிக்கலி செக்அப் நடக்குது, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதுதான முறை. அது தனி மனித உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம்.
மருத்துவர்களை கேட்டு தான் உங்களுக்கு சொல்றோம்.